ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து 1 kg சிக்கன் பிரியாணி ரெசிபி சொல்ல போகிறேன். 1 kg ரைஸை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 kg சிக்கனில் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 200 கிராம் ஆயில் ஊற்றிட்டு 400 கிராம் ஆனியன்ஸ் அந்த மசாலா ஆட் பண்ணி ஆனியன்ஸ் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 75 கிராம்ஸ் இஞ்சி 75 கிராம்ஸ் பூண்டு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கடுத்து வந்து கொத்தமல்லி புதினா ஒரு கையளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் அண்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இது 10 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து ஒரு 200 கிராம்ஸ் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 kgக்கு 200 கிராம் தயிர். அதுக்கடுத்து வந்து அதுலேயே வந்து 400 கிராம்ஸ் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். குக் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் இது குக் ஆகிற டைமில் ஒரு பவுலில் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். இதில் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த பக்கம் வந்து மசாலாவில் 800 ml தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கடுத்து வந்து சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். குக் பண்ணும்போது இது மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், அடி பிடிக்காமல். அதுக்கடுத்து வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு 75% குக் பண்ணிக்கணும், வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த வடித்த ரைஸை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேணும்னா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அரிசி அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.